அதே நேரம் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இலங்கையில் பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இதற்கு உதவி செய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பணிப்பாளர்களுடைய மாதாந்த சம்பளங்களை எடுத்துக்கொண்டால் 4 லட்சம் வரை உயர்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ கோடி வருகின்றன. ஆனால் 2 தகர கொட்டகைகளுக்கு தான் இருக்க வேண்டும் என்பதற்கு கொண்டு போய் கையில் கொடுப்பதற்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. இப்ப உங்களுக்கு நான் உதவி செய்யணும், நான் நேரம் வந்து செய்யலாம். இவ்வளவு அமைப்புகள் இருந்தும் ஏன் அவர்களுக்கு ஒரு சீமந்து பேக்கெட் கற்களை கொடுத்து ஒரு வீடு அமைக்கிறதுக்கு அமைப்பு கொடுக்கலையா? அந்த செயற்பாடுகளையும் எக்கச்சக்கமான பின்தங்கல்களும் ஊழல்களும் நிறைந்திருக்கிறது. ஆம் கஜமுகன், அதுல இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. எப்பொழுதுமே பிரச்சனை இருக்குமாக இருந்தால் தான் எல்லோருக்கும் அரசியல் செய்வதற்கு ஏதுவான ஒரு சூழல் இருக்கு. அது எல்லா இடத்திலும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே அப்படியான மக்கள் இருக்கும் வரைக்கும் தான் அந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களும் தொண்டர் அமைப்புகளும் ஜீவிக்க முடியும். அடுத்த செய்தி, அரசாங்கம் எதிர்ப்பு எல்லாம் கால போட்டாச்சு. சேனல் 4 வருகிறது, வரவேற்றிருக்கிறார்கள். சேனல் 4 இலங்கை வர அனுமதி. செய்தி பிரதீபினுடைய கேலி சித்திர கற்பனை அப்படி இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகை செய்திகள். தொடர்ந்து வீரகேசரி பத்திரிகைக்கான செய்திகளை பார்ப்போம். காணாமல் போனோர் தொடர்பான எழுத்து மூல முறைப்பாடுகள். மன்னார் பிரஜைகள் குழு நேற்று காணாமல் போனோர் தொடர்பு விசாரணை நடத்தும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் கையளித்தது. ஆணைக்குழுவின் தலைவரிடம் தாயொருவர் தனது மகன் காணாமல் போனது தொடர்பில் விவரிப்பதை இங்கே நீங்கள் பார்க்கலாம். பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களே, இந்த தாய் ஏதோ நேற்று முன்தினம் தனது மகனை படைத்து விட்டு தேடுபவர் அல்ல. பல நாட்களாக, பல ஆண்டுகளாக இதே கவலையோடு இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் தான் புகைப்படத்தோடு நீங்க பாருங்கள் இன்றும் அந்த சிந்தனையோடு இருக்கின்றார்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் ஓரளவு உணர்ந்து கொள்ளுங்கள். அதான் இன்று கமலாசன் அவர்களுடைய பிறந்த தினம். விஸ்வரூபம் படத்திலே ஒரு பாடல், அணுவிதத்த பூமியிலே அறுவடைக்கும் அணுக்கைதான், பேராசை கடல் பொங்கிவிட்டால் வேறு எதுவும் இல்லை, இந்த பால்வெளியில் வாழ்வதற்கு வீடு எதுவும் இல்லை. இலங்கை தவிர இந்த உலகத்தை தவிர பால்வெளி இல்லை. போர் செல்லும் வீரன் ஒரு தாய் மகன்தான், அதில் யார் இறந்தாலும் ஒரு தாய் அழுவாள். அருமையான மனிதாபிமானத்தை கொடுக்கும் பாடம். பதிவு செய்யக்கூடிய நேரம் இது என்று நான் நினைக்கிறேன். இந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது கஜமுகன், காணாமல் போனோர் தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்காக ஜனாதிபதி ஒரு ஆணைக்குழுவை நியமித்திருக்கிறார். அந்த ஆணைக்குழுவினுடைய முதலாவது ஒரு முக்கியமான அமர்வு கொழும்பிலே நேற்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது மன்னார் பிரஜைகள் குழுவினர் என்ன செய்திருக்கிறார்கள், வடமாகாணத்திலே காணாமல் போன சிலரை அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய முறைப்பாடுகளை இதன்போது பதிவு செய்திருக்கிறார்கள். வடமாகாணத்தினுடைய 5 மாவட்டங்களில் இருந்தும் இதுவரை 2031 முறைப்பாடுகள் பதிவாகி இருப்பதாக காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகளை நடத்துகிற அந்த ஆணைக்குழுவினுடைய தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம தெரிவித்திருக்கிறார். அப்படி இல்லை 2031 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். காசு பொருள் காணியமக்க வேண்டாம், உறவுகளை மீட்டு தாருங்கள். காணாமல் போனது உறவினர்கள் ஆணைக்குழு தலைவரிடம் மன்னம். சற்று முன்னர் தான் நான் சொன்னேன் தகரக்கொட்டைக்கு ஏதாவது வீடாவது அமைக்க சொல்லி. ஆனால் அங்கிருக்கிறவர்கள் கேட்கும் கேள்வி தகரக்கொட்டையே தேவையில்லை, உறவுகளை மீட்டு தாருங்கள். கவலைக்கிடமான செய்தி. முடியுமானவரை முயற்சிப்போம், ஆணைக்குழு தலைவர் பரணகம என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. அடுத்த செய்தி, யாழ்ப்பாணம் செல்லும் வகையில் பிரதமர் மன்மோகனின் பயண திட்டம். பொதுநலவாய மாநாட்டில் பங்கேற்க இந்திய மத்திய அமைச்சு வியூகம் என்கின்ற செய்தியாக, மத்திய அரசு வியூகம் என்கின்ற செய்தியாக. இந்த செய்தியை வாசித்து பாருங்கள். யாழ்ப்பாணம் செல்லும் வகையில் பொதுநலவாய மாநாட்டில் பங்கேற்க, அப்படி வாசித்து பாருங்கள். யாழ்ப்பாணம் செல்லும் வழியில் பொதுநலவாய மாநாட்டில் பங்கேற்க இந்திய மத்திய அரசு வியூகம். அதான் உண்மை என்று சொல்கிறார்கள். இந்திய பிரதமர் பங்கேற்க கூடாது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை. நான் நினைக்கிறேன் கஜேந்திரன் அவர்களது கட்சியாக இருக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய கொள்கையிலே இறுதி வரை பிடிமானமாக கொள்கை பிடிப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். பொதுநலவாய மாநாட்டிலே இந்திய பிரதமர் பங்கேற்க கூடாது என்பதை அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கஜேந்திரன் என்கிறவர்கள் அந்த கட்சியில் இருக்கிறார்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. பொதுநலவாய மாநாட்டுக்கு எதிராக இன்று ஆர்ப்பாட்டம் நாங்கள் பார்த்தோம். பொதுநலவாயமான அரசுக்கு வைக்கப்பட்டுள்ள எலிப்பொறி மனோ கணேசன் கூறுகின்றார். சிறுவர் துஷ்பிரயோக குற்றச்சாட்டு, பௌத்த மத குருவுக்கு விளக்கமறியல், வவுனியா நீதவான் இராம கமலன் உத்தரவு என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. ஆன்மீக தலைவர்களும் இவ்வகையான நிலையில் செல்வது இலங்கையின் தர்மம் எங்கெல்லாம் செல்வதல் என்பதற்கு நல்ல உதாரணம். இதுல என்ன விசித்திரம் என்றால், அவர் தரப்பு சட்டத்தரணிகள் நீதவான் முன்னிலையிலே தங்களுடைய தரப்பு நியாயங்களை முன்வைக்கும் போது இத்தனை ஆண்டுகளாக இவர் சிறுவர் இல்லங்களை பேணியிருக்கிறார், இத்தனை அனாதரவான சிறுவர்களை பாதுகாத்திருக்கிறார், இத்தனை சிறுவர்களுக்கு பாதுகாவலராக இருந்திருக்கிறார். ஆதலால்
விளக்கமறியலில் வைக்காமல் பிணையிலே விடுதலை செய்யுங்கள் என்று கேட்டிருக்கிறார். இத்தனை நல்லது செய்தார் என்கின்ற ஒரு காரணத்துக்காக சிறுவரை துஷ்பிரயோகம் செய்தார் என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு மத குரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவரை இப்படியான நியாயங்களை சொல்லி விடுதலை செய்யுங்கள் என்று சொல்வது எந்த அளவு ஏற்புடையது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்த செய்தி, முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை தடுத்து நிறுத்தக்கோரி ஜனாதிபதியின் செயலாளரிடம் மகஜர் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. இதுவும் காலம் அறிந்து செய்யும் ஒரு விடயம் என்று நான் நினைக்கின்றேன். கசினோ சூதாட்டம் சட்டமாக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காட்சி ஒன்று, அதை புகைப்படம் பிடித்துக் கொண்டிருப்பவரும் ஒரு மேலத்தைய பெண்மணி. அதுதான் இங்கே சிறப்பம்சமான ஒரு விடயம். அடுத்து, ஜனாதிபதி ஆணைக்குழுவானது சுயாதீனமாக செயல்பட வேண்டும். வீரகேசனுடைய ஆசிரியர் தலையங்கம். சோகம் கடலுக்குள்ளையும் தரைக்குள்ளையும் கால வைத்துக் கொண்டு ஆற்றில் ஒரு கால் சேற்றில் இருக்கா. சரியா சொன்னீங்க. உங்களுக்கு அதெல்லாம் நல்லா தெரியும். அது என்ன சும்மா பார்த்து பழைய போயிட்டு கனி அவர்களுடைய கற்பனை. இவை வீரகேசரி பத்திரிகை செய்திகள். தினகரனை பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையினுடைய செய்திகளிலே இன்று பிரதான தலைப்பை பார்த்தோம். அடுத்து, பொதுநலவாய மாநாட்டில் இந்திய பிரதமர் பங்கேற்க வேண்டும். சுப்பிரமணியம் சுவாமி. தமிழக மீனவர் அத்துமீறல்களால் வடபகுதி மீனவர்களுக்கு வருடாந்தம் 97,500 மில்லியன் நஷ்டம். இது ஏற்கனவே ஆங்கில பத்திரிகை ஒன்றில் வந்து நாங்கள் அதை கொடுத்த செய்தி. நான் நினைக்கிறேன் இந்த ஐலண்ட் பத்திரிகையிலே வந்திருந்த இந்த செய்தி. பால்மாவுக்கு தட்டுப்பாடு ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க கோருகிறார் அமைச்சர் ஜோன்ஸ்டன். சந்தேக நபர் ராணுவத்திலிருந்து தப்பியோடியவர், ரொக்கப்பணம் தங்க நகைகள் மீட்பு, 5 வெட்டிக்கொலை செய்யப்பட்ட சம்பவம். கனடா அனுப்புவதாக கூறி பல லட்சம் கோடி மோசடி, ஒருவர் கைது. இப்படியும் இருக்கிறார்கள் இலங்கையில் தொடர்ச்சியாக. கல்வி பொதுத்தராத சாதாரண பரீட்சையில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கட்டாயம் 20 புள்ளிகள் வழங்க கல்வி அமைச்சர் தீர்மானம். பேச்சாற்றலை ஊக்குவிக்க திட்டம். இதனை நான் வரவேற்கிறேன். அந்த திட்டத்தை நான் வரவேற்கிறேன். ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான ஒரு திட்டம். இந்த எலிப்பொறிகளை மாட்டிக்கொண்டவர்கள் நாங்கள் இருவரும் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். இலங்கையின் தனித்துவத்தை சர்வதேசத்துக்கு எடுத்து காட்டியவர்கள் ராஜபக்ச குமார்களே. நிறைவு சொற்பொழிவில் பேராசிரியர் ரஞ்சித் பண்டார. மோதல்களுக்கு பின்னர் இனங்களிடையில் நல்லிணக்கம் என்கின்ற செய்தி ஏனைய பத்திரிகை செய்திகளோடு சேர்ந்து வந்திருக்கிறது. DA ராஜபக்சவின் 46வது சிரார்த்த தினம். அங்கே நமது ஜனாதிபதியும் அவருடைய பாரியார் முதற் பெண்மணியும் சென்று மலர் வளையம் வைத்து வணங்கும் காட்சி. அடுத்து, இலங்கையின் தனித்துவத்தை சர்வதேசத்துக்கு எடுத்து காட்டியவர் ராஜபக்ச குமார்கள் என்ற செய்தி. மீண்டும் தினகரனுடைய ஆசிரியர் தலையங்கம். அமரர் DA ராஜபக்ச ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய மாவீரர் பரம்பரையைச் சேர்ந்தவர் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. ஏனென்றால் தினகரன் என்பது லேக் ஹவுஸ் அரச பத்திரிகை மாவீரர் என்கின்ற மகுட வாசகத்தை அவருக்கும் வழங்கி சூட்டியிருக்கிறார்கள் அவர்கள். ஹம்மான் தோட்டை மா கம்புர துறைமுக சூழலில் கோடிக்கணக்கான டாலர் செலவில் தொழிற்சாலைகளை கட்ட முதலீட்டாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளார்களாம் என்று சாதாரணமாக இருக்கக்கூடிய சால்வை போடக்கூடிய ஒரு தமிழ் மகன் ஒருவர் தான் சுந்தரிக்கு கூறுகிறார். இந்த துறைமுகத்தால் நட்டம் வரப்போகுது என்று சொன்னவங்க இப்ப என்ன சொல்ல போறாங்க சுந்தரி ஒரு கேள்வியை கேட்கின்றார். கேள்வியும் பதிலும் சிறப்பு, காட்டப்பட்ட படம் எப்படி என்பதுதான் இங்க கேள்வி. இது தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகள், கேலி சித்திரங்கள். உதயன் என்ன கூறுகிறது பார்ப்போம். பிராந்திய ரீதியாவளி வரக்கூடியது. யாழ்ப்பாணத்திலிருந்து பொதுநலவாய பக்க நிகழ்வை புறக்கணிக்கிறது பிரிட்டன். வடக்கு மாகாணத்துக்கு வருவார் கனடிய நாடாளுமன்ற செயலாளர். இசைப்பிரியா ஒரு புலி, அவரை போருக்கு அனுப்பாமல் விட்டிருப்பாரா? பிரபாகரன் கேள்வி எழுப்புகிறார் ராணுவ பேச்சாளர் வணிக சூரிய. முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் தஞ்சாவூரில் நேற்று திடீர் திறப்பு. காணாமல் போனோரின் விவரங்கள் கையளிப்பு. இவை இன்றைய தினம் உதயன் பத்திரிகை செய்திகள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரக்கூடியது. நிறைவாக நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகை செய்திகளை பார்ப்போம். அங்கே பொதுநலவாய மாநாட்டுக்காக புதிதாக 500 ரூபாய் நாணயத்தால் பொதுநலவாய மாநாடு அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்டம். புத்தூர் பெண் கொலையுடன் தொடர்புடையோரை கைது செய்ய கோரி கவனையின் போராட்டம். இப்போது இந்த நீங்கள் அந்த பெண் எரிய வீசப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிணற்றினை பார்க்கக்கூடியதாக இருக்கும். எல்லோரும் கேள்வி புத்தூரில் இருக்கக்கூடிய பெண் எப்படி இருப்பார் என்று. வன்புணர்வுக்கு உட்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த அழகிய பெண்ணுக்கு இருக்கிறது அதிகம் என்பது இந்த புகைப்படம் அதிகமாக கூறுகிறது. ஓரளவு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அமிர்தலிங்கம் மைதிலி, இது புத்தூர் பெண்ணினுடைய அந்த செய்தி. பிரதேச சபை உறுப்பினரின் கடை இனம் தெரியோதாரால் எரிக்கப்பட்டிருக்கிறது. வலிகாம வடக்கு பிரதேச சபை உறுப்பினர் மயூரதனின் கடை இனம் தெரியோதாரால் எரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரதேச சபை உறுப்பினர் ஏதாவது கருத்து தெரிவித்தாரா? இந்த ஆமா, அப்படி இருக்கலாம் அல்லது அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது போலத்தான் தெரிகிறது. கஜமுக எதிர்காலம் தான் பதில் சொல்லணும். கோப்பாயில் நேற்று கைக்குண்டு மீட்பு என்கிற செய்தி. பச்சை ஒன்றில் தான் மீட்டப்பட்டிருக்கிறது. இதை நான் சொல்லணும். அப்புறம் இல்லாவிட்டால் வேற எங்க வீட்டில் இருந்தாலும் பச்சை ஒன்றில் இருந்து ஆகவே கைவிடப்பட்ட அல்லது தெரியாத நிலையில் இருந்தக்கூடிய குண்டு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதை இன்றைய தினம் தமிழ் பத்திரிகைகள் அனைத்தும் கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்திகள். இன்று மிக விரிவாக நாங்கள் உங்கள் கணிப்புக்கு செய்திகளை எடுத்து கொண்டு வந்திருந்தோம். எனவே இதுபோன்று பிரஸ் ரிலீஸ் பயன் தருவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்று கூறிக்கொண்டு இன்று நமது இளைஞர்கள் தொடர்ந்து குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். கோகுல் இளைஞன் நான் அல்ல. இருப்பினும்
நன்றிகள் கோகுலுக்கு கூறிக்கொண்டு நன்றி கஜமுகன். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டினுடைய செய்திகளை சேகரிப்பதற்காக நியூஸ் ஃபர்ஸ்டில் இருந்து 17 ஊடகவியலாளர்கள் செல்கிறார்கள். அந்த 17 ஊடகவியலாளர்களே இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகவியலாளர்கள் பிரஸ்லிஸுக்கு வருகை தருகிற ஊடகவியலாளர்கள். ஆகவே பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு நடக்கின்ற போது பத்திரிகைகளிலே வருகிற செய்திகளோடு மாத்திரமல்லாமல் அதனுடைய சில பின்புலங்கள் கள நிலவரங்களை தருவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக அதுல ஒருவர் கோகுல் என்பதால் இன்னும் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கூறிக்கொண்டு விடைபெற்று செல்ல போகும் நான் கஜமோகன். வணக்கம்.